This sermon, Enticing Spirits, was delivered on July 24th, 1955 at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1955 வருடம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியன்று அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் என்டைசிங் ஸ்பிரிட்ஸ், நயவஞ்சகமான ஆவிகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். I'll say today a man will jump out of all this nonsense of carrying on impersonating Christianity and let the Holy Ghost take its place. There'll be a revival sort of Nathan Jim Creek that'll sweep the whole earth. இன்றைக்கு மனிதனானவன் இந்த எல்லா உணர்ச்சிப்பட்டுக் கொண்டே இருக்கிற முட்டாள்தனத்தையும் மற்றும் கிறிஸ்தவத்தை போலியாக செய்து கொண்டிருப்பதையும் வெளியே கொட்டி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிப்பானால் தேசம் முழுவதும் அடித்துச் செல்லும் ஒரு எடுப்பதிலானது 8வது மற்றும் பெண் தெருவில் ஆரம்பிக்கும் என்று நான் கூறுவேன். அர்த்தமற்ற காரியங்களை விட்டு வெளியேறுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வாருங்கள். நீங்கள் நிரப்பப்பட ஏதுவாக வெளியே கொட்டுங்கள். அதை வெளியே தள்ளுங்கள். தேவனை உள்ளே வரவிடுங்கள். நீங்கள் வெளியே கொட்டுங்கள். தேவன் உள்ளே நிரப்புவார். நீ இதை செய்ய வேண்டும், நீ அதை செய்தாராக வேண்டும், இதை நீ செய்தே தீர வேண்டும், அதை செய்தே தீர வேண்டும் என்கிற இழிவான காரியங்கள், அதை மறந்து விடுங்கள். அதை உன்னுடைய ஆத்மாவிலிருந்து வெளியே எடுத்து கொட்டி விடுங்கள். Let me from this day be holy thine. Lord, I've come with a broken heart. I've come with a contrite spirit. I love you. You know I love you. தேவனே, இதிலிருந்து என்னை முற்றிலும் இந்த நாளிலே முற்றிலும் உம்முடையவனாக்கும். கர்த்தாவே, நான் ஒரு உடைந்த இருதயத்தோடு வருகிறேன். நான் பாவத்தை எண்ணி உடைந்து போயிருக்கின்ற ஆவியுடன் வருகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். இந்த 40 நாள் உபவாசங்கள் போன்ற எல்லா முட்டாள்தனங்களையும், இந்த அந்த அல்லது மற்றது போன்ற எல்லா அர்த்தமற்றதையும் மறந்து தேவனுடன் நெருங்க முடியுமா என்று நான் பார்க்கிறேன் என்று கூறுங்கள். There's nothing in the world tells you to have a 40-day fast. Not a thing. Nothing in the world tells you to fast, that's God would tell you. அதை நிறுத்துங்கள். 40 நாள் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கூறுகின்ற எந்த ஒன்றும் வார்த்தையில் இல்லை. ஒரு காரியமும் இல்லை. தேவன் உங்களிடம் கூறினால் ஒழிய நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று கூறுகின்ற எந்த ஒரு காரியமும் உலகத்தில் கிடையாது. Go all these things as you're fasting, brother, you'll be joy and happy all the time. Said don't appear before men like hypocrites do with a long sad face. நீங்கள் உபவாசித்தால் நீ பசியாய் இருக்க போவதில்லை. மற்றும் இந்த எல்லா காரியங்களோடும் செல்லுங்கள். நீ உபவாசிக்கையில் சகோதரனே, எல்லா நேரமும் நீ சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பாய். மாயக்காரரை போல மனுஷர்களுக்கு முன்பாக முகத்தை வாடப்பண்ணி துயரார்ந்த முகமாக காண்பிக்காதீர்கள். My plate won't fit me anymore. I've lost 30 pounds. They told me I look better after this is over. Oh, nonsense! It's enticing spirits of the devil. நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கின்றேன். நான் அதிகம் உண்பதில்லை. நான் 30 பவுண்ட் எடை குறைந்து விட்டேன். இது முடிந்த பிறகு நான் நன்றாக காணப்படுவேன் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்றார். ஓ, அர்த்தமற்றது. அது பிசாசின் நயவஞ்சகமான ஆவிகளாகும். Say glory, glory, glory. You can't hardly say anything else and say you got to speak in tongues before you get the Holy Ghost. Nonsense! Dump it out! பீடத்திற்கு சென்று மகிமை 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 என்று உன் சக்தி போகும் அளவிற்கு கூறு. பரிசுத்த ஆவியை நீ பெறும் முன்னர் அந்நிய பாஷையில் நீ கட்டாயமாக பேச வேண்டும் என்கிறார்கள். அர்த்தமற்றது. அதை வெளியே கொட்டுங்கள். Get that out of your system and come on the word of God. He said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the gift of the Holy Ghost. God don't keep his word, he's not God. Amen. உங்களுடைய முறைமையில் இருந்து அதை வெளியே எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையின் பேரில் வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளாவிடில் அவர் தேவன் அல்ல. ஆமென். Just happen. Get filled up. Amen. I love that. That's His word. God said so. That's right. வெளியே கொட்டுங்கள், நிரப்பப்படுங்கள். ஆமென். ஷோ, எனக்கு அது பிடிக்கும். அது அவருடைய வார்த்தையாகும். தேவன் அவிதமாக கூறினார், அது சரியே. And when God said it, God will take care of it. All right. All the preparations you make, all the going to church you do. தேவன் அதை கூறியிருப்பார், ஆனால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். அது சரியே. நீ செய்கின்ற எல்லா ஆயத்தங்களும், நீ சபைக்கு சென்று கொண்டிருந்தாலும், It's just like down here at the car works where they build a big bunch of freight car, a big bunch of passenger cars. I used to work there. And they're taking build those big coaches and everything and put hardwood and lay mahogany all around. இங்கே ரயில் பெட்டிகள் செய்யப்படும் தொழிற்சாலைகளில் செய்வது போல அதில் பெரிய சரக்குகள் அல்லது மக்கள் பயணம் செய்கின்ற பெரிய ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்றனர். நான் அங்கே முன்பு வேலை செய்வது வழக்கம். அவர்கள் அந்த பெரிய பெட்டிகளை மற்றும் எல்லாவற்றையும் செய்து நல்ல கடினமான மரத்தை வைத்து அதனுள்ளே சுற்றிலும் திடமிக்க கருங்காலி மரத்தை வைத்து Everything so beautiful. Set out down a track and it was as dead as a doornail. There set the engine, no steam in it. She just sat there. எல்லாம் மிக அழகாக இருக்கும்படி வடிவமைத்து அதை தண்டவாளத்தின் மீது வைப்பார்கள். அது ஒரு கதவு ஆணியை போன்று அப்படியே அசைவற்று கிடக்கும். அங்கே ரயில் இயந்திரம் நின்று கொண்டிருக்கும். அதில் நீராவி இருக்காது. அது அப்படியே கிடக்கும். What it needs today is some fire and water. What it needs today is some steam. What it needs today, the church, to boil the hottest boiling thing there is to boil sin out of your life is love. இன்று அதற்கான தேவை என்னவெனில் கொதிகலத்தில் நெருப்பு இருப்பதேயாகும். இன்று அதற்கு தேவையானது என்னவெனில் கொஞ்சம் நீராவி. இன்றைக்கு சபைக்கு கொதிப்பதற்கு தேவையாயிருப்பது என்னவெனில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பாவத்தை அறவே கொதித்து வெளியேற்றும் அந்த அதிக வெப்பமான கொதிக்கின்ற காரியமானது அன்புதான். And if you can't love one another, how are you going to love God who you haven't seen? Love hides the multitude of sin. Get in love with God, then you'll love one another. Then you'll love the church, you'll love the cause. You'll love everything. It's godly. And you'll keep away from the things of the world. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இல்லாவிடில் நீங்கள் காணாத தேவனை எப்படி உங்களால் நேசிக்க முடியும்? பெருந்திரளான பாவத்தை அன்பு மறைக்கின்றது. தேவனுடன் அன்பு கொள்ள ஆரம்பியுங்கள். அப்பொழுது ஒருவரில் ஒருவர் நேசிப்பீர்கள். பிறகு சபையை நேசிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் நோக்கத்தை நேசிப்பீர்கள். தேவ பக்தியாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் நேசித்து உலகத்தின் காரியங்களிலிருந்து உங்களை புறம்பாகவே வைத்துக் கொண்டிருப்பீர்கள். Enticing spirits going around, telling people this, that, or the other. They've got to do this, they've got to do that. It's because that denominations has raised up. And they got a little revelation. வஞ்சக ஆவிகள் சுற்றிலும் சென்று மக்களிடம் இது அது அல்லது மற்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் இதை செய்ய வேண்டும், அவர்கள் அதை செய்ய வேண்டும். அது ஏனென்றால் ஸ்தாபனங்கள் எழும்பி அவர்கள் பெற்றுள்ள ஒரு சிறு வெளிப்பாடாக. I believe such a thing is shouting in the Bible. That's right, that's the truth. They made a denomination out of it. When you shout, you got it, but you haven't. சரி, இப்பொழுது நான் நம்புகிறேன் ஒரு மனிதன் வேதாகமத்தில் சத்தமிடுவது என்ற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் கூறுகின்றனர். அது சரி, அது உண்மையே. நீங்கள் சத்தமிடும் போது அதை பெறுகிறீர்கள் என்று கூறி அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் உண்டாக்கிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு பெறுவதில்லை. Well, when you speak in tongues, you got it, but a lot of them spoke in tongues and didn't have it. That's not it. No, sir. அடுத்த ஒருவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேசுவது என்று கூறினார். அது சரி, அது வேதாகமத்தில் இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகையில் நீங்கள் அதை பெறுகிறீர்கள். ஆனால் அவர்களில் அநேகர் அந்நிய பாஷையில் பேசினாலும் அதை பெற்றிருக்கவில்லை. புரிகிறதா? அது அதுவல்ல. இல்லை ஐயா. அவர்களில் அநேகர் சரி, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். Look at these prophets here with horns on their heads, jumping up and down and prophesying. What Micah said, you're ever one line. Amen. Right. God don't come like that. God comes to a sincere heart that comes with a contrite, broken spirit. இங்கே அவர்கள் தங்கள் தலைகளில் கொம்புகளை வைத்துக் கொண்டு மேலும் கீழுமாக குதித்து தீர்க்க தரிசனம் கூறிக்கொண்டிருந்த இந்த தீர்க்க தரிசிகளை கவனியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொய் சொல்லுகிறீர்கள் என்று மிகாயா கூறினான். ஆமென். சரி, தேவன் அபிதமாக வருவதில்லை.
ஒரு நறுங்குண்ட ஆவியுடைய அந்த உத்தமமான இருதயத்திடத்திற்கே தேவன் வருகிறார். He that goeth forth sowing his tears will doubtless return again rejoicing, bringing with him precious seed. Amen. Get that right, friends. கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் அறுத்த கதிர்களை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆமேன். நண்பரே, அதை சரியாக புரிந்து கொள். So much demonology, demons working in human souls. Watch the way it bears its fruit. Watch what kind of a life a person lives. See the way they're acting. Watch the way they do. See what their motives is. மிக அநேக பிசாசுகள், மனித ஆத்துமாவில் கிரியை செய்து கொண்டிருக்கின்ற பிசாசுகள், அது எங்கே தன் கனியை தருகிறது என்று பாருங்கள். எந்த விதமான ஒரு ஜீவியத்தை ஒரு நபர் ஜீவிக்கிறார் என்று கவனியுங்கள். அவர்கள் எந்த விதமாக செயல்படுகின்றனர் என்பதை பாருங்கள். எவ்விதமாக அவர்கள் செய்கின்றனர் என்பதை பாருங்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதையும் பாருங்கள். It's just as impossible. If I told you that the only way here's just the cars all lined up here, heaven is in Charleston. You can't walk. The only way you can go is the car. அது கூடாதது. நான் உங்களிடம் இவ்வாறு கூறியிருப்பேனானால், ஒரே ஒரு வழிதான், எங்கே கார்கள் இருக்கின்றன, எல்லாம் இங்கே வரிசையாக இருக்கின்றன. பரலோகம் சார்லஸ் டவுனில் இருக்கிறது. உங்களால் நடந்து செல்ல முடியாது. உங்களால் செல்ல முடிகின்ற ஒரே ஒரு வழி காரில் தான். And every man that crosses the line must bring him 5 gallons of gasoline. Here's his car, but if you don't have gasoline, you can't run it. Well, that's exactly, perfectly the way it is in heaven. கோட்டை கடந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் 5 காலன்கள் அளவு எரிபொருளை கொண்டு வர வேண்டும். அவனுடைய கார் இங்கே இருக்கின்றது. ஆனால் அவனுக்கு அதில் எரிபொருள் இல்லை எனில் அவனால் அதை இயக்க முடியாது. பாருங்கள், அதே விதமாக பரலோகத்திலும் பரிபூர்ணமான அந்த வழியாகத்தான். If you die without God, I don't care how you live and how many cars you built. If the love of God isn't there to pull you into the kingdom of God, you're lost. நீங்கள் தேவனற்று இறந்து போவீர்களானால், நீங்கள் எவ்விதமாக வாழ்ந்திருந்தாலும், எத்தனை கார்கள் நீங்கள் தயாரித்திருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை எடுத்து செல்லத்தக்கதாக தேவனுடைய அன்பானது அதில் இல்லாவிட்டால் நீங்கள் இழக்கப்பட்டு விட்டீர்கள். It's a negative and positive. No matter how much positive this current runs here, if it hasn't got a ground wire, it'll never light. That's right. You've got to be rooted, grounded in the love of God. ஒரு எதிர்மறையும் நேர்மறையும் உள்ளது. இங்கே இருக்கின்ற மின்சாரம் எவ்வளவாக நேர்மறையாக ஓடினாலும் சரி, அதற்கு பூமியில் ஒரு மின்சார கம்பி இல்லை எனில் அது விளக்கை எரிய செய்யாது. அது சரி. நீங்கள் தேவனுடைய அன்பில் வேரூன்றி உறுதியாய் நிலைநாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Oh, brother, bring that negative and positive together. You'll have a light, the good old-fashioned gospel light. Spread from shore to shore. You'll never have it. I don't know how much shaking and jumping you can do with the positive. You've got to have the ground wire to flash the light. Amen. ஓ சகோதரனே, அந்த எதிர்மறையையும் நேர்மறையையும் ஒன்றாக கொண்டு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு வெளிச்சத்தை, அருமையான பழமை நாகரிக சுவிசேஷ வெளிச்சத்தை பெறுவீர்கள். அதுதாமே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பரவட்டும். அது இல்லாமல் உன்னால் ஒன்றும் பெற முடியாது. நீ நேர்மறையுடன் எவ்வளவாக ஆட்டுதல், குதித்தல் ஆகியவற்றை கொண்டிருந்தாலும் ஒரு பொருட்டல்ல. நீ விளக்கை பிரகாசிக்க செய்ய மின்சார கம்பியை பூமியில் வைத்திருக்க வேண்டும். ஆமேன். And every time a man gets rooted and grounded in God's word, it roots and grounds against Calvary. நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா? நீங்கள் இதன் மேல் ஒரு தரைக்கம்பியை வையுங்கள். அதனுடைய ஒவ்வொரு துளியும் நேராக துணை மின் நிலையத்திற்குள் சென்றுவிடும். சரியாக பூமிக்குள் செல்லும். ஆகவே ஒரு மனிதன் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி உறுதியாய் நிலைநாட்டப்படும் போது அது தேவனுடைய இணைப்பு கம்பம். நங்கூரம் நிலைநாட்டப்பட்ட அப்பால் உள்ள கல்வாரியில் அவனை வேரூன்று செய்து நிலைநாட்டி வைக்கும். அது சுவிசேஷத்தின் ஒளியை உண்டு பண்ணும். ஆமேன். காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எங்கே இருக்கின்ற அந்த பெரிய மகத்தான குளிர்ந்து போன பிண அறைகளில் மக்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை போன்று பாவனை செய்கின்றனர். ஒரு சிறிய பிரசங்கி நேற்று என்னிடம் வந்தார். கத்தோலிக்க ஸ்தாபனத்திற்கு அப்பாற்பட்ட தேசத்தில் இருக்கின்ற மகத்தான ஸ்தாபனங்களில் ஒன்றை சார்ந்தவர் அவர். சகோதரன் பிரணாம், நான் சுகவீனம் அடைந்து சோர்வுற்றவனாக இருக்கிறேன் என்றார். அவர்கள் பிரசங்கிகளாகிய எங்கள் எல்லோரையும் அங்கிகள் அணிய செய்து
எங்கள் கடுத்துப்பட்டைகளை திருப்பிவிட்டு and preach certain things tonight. They'll tell us what to preach on each quarter. He said, I can't stand it no longer. He said, what must I do? Must I start preaching the gospel? மேலும் குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் பிரசங்கிக்கும்படி செய்ய போகிறார்கள். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு நாங்கள் எதை குறித்து பேச வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள் என்றார். அவர் மேலும் அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றார். எனவே அவர், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்க வேண்டுமா என்றார். I said, brother, as long as you're with that denomination, respect it. You say just what you are, but walk up to your presbyter or your state superintendent and say, நான் சகோதரனே, நீங்கள் அந்த ஸ்தாபனத்துடன் இருக்கும் வரை அதற்கு கனத்தை அளியுங்கள். அவர்கள் என்னவென்பதை அப்படியே கூறுங்கள். ஆனால் உங்களுடைய ஸ்தாபன மதகுரு அல்லது உங்கள் மாநில கண்காணிப்பாளரிடம் சென்று, sir, I've been born again of the Spirit of God. Here's the Word of God. If you'll let me preach that, I'll stay in the church. If you don't, I'm gone. Turn over to somebody else. ஐயா, நான் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்தவன். இதோ தேவனுடைய வார்த்தை உள்ளது. அதை நான் பிரசங்கிக்க நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் உங்கள் சபையில் இருப்பேன். நீங்கள் அப்படி அனுமதிக்கவில்லை எனில் நான் சென்று விடுவேன். வேறு யாரையாவது அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்று கூறினேன். That's the way to do it. Don't beat around the bush. Don't be negative. Come out and say what it is. Right. அவ்விதமாகத்தான் அதை செய்ய வேண்டும். சுற்றி வளைத்து கூறிக்கொண்டிருக்காதீர்கள். மறுப்பும் தெரிவிக்காதீர்கள். வெளியே வந்து அது என்னவென்று கூறுங்கள். சரி. He said, Brother Dan, you think I have a congregation? அவர், சகோதரன் பிரணாமே, நான் ஒரு சபையை கொண்டிருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றார். I said, where the carcasses, the eagles will be gathered. Right. They'll follow. நான் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றேன். அது சரி, அவர்கள் பின்வருவார்கள். Like the man was that has set the chickens down. It's not a joke. I don't mean it for a joke. I mean it for a point. He's going to set his chicken and he didn't have enough eggs. He put a duck egg under one. ஒரு முறை கோழி குஞ்சுகளை பொறிக்க வைத்த ஒரு மனிதனை போன்று. இப்பொழுது அது ஒரு நகைச்சுவை அல்ல. நான் இதை ஒரு நகைச்சுவைக்காக கூற வரவில்லை. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவன் தன் கோழியை அடைகாக்க வைக்க சென்றான். அவனுக்கோ போதுமான முட்டைகள் இல்லை. ஆதலால் ஒரு வாத்தின் முட்டையை அதில் வைத்தான். And when they all hatched out, the duck was the funniest looking thing the chickens ever saw. So the hen would come to the chickens and the little chicks would come, but the duck didn't know that language. பிறகு அவையெல்லாம் குஞ்சு பொரித்தன. அந்த வாத்து மற்ற கோழி குஞ்சுகளுக்கு மிகவும் வேடிக்கையான ஒன்றாக காணப்பட்டது. அந்த தாய்க்கோழி தன் குஞ்சுகளை நோக்கி கிளக் என அழைத்தது. அந்த குஞ்சுகள் உடனே ஓடி வரும். ஆனால் அந்த வாத்திற்கோ அந்த பாஷை புரியவில்லை. But one day the old hen let it out behind the barn. There was a creek down behind the barn. When that little duck smelt that water, he took out to the water as hard as he could go. The old hen said cluck, 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 and the little duck said honk, honk, honk. ஆனால் ஒரு நாள் அந்த தாய்க்கோழி அவைகளை பண்ணைக்கு பின்புறமாக அழைத்து சென்றது. அங்கே அந்த பண்ணைக்கு பின்புறத்தில் ஒரு சிறு நீரோடை இருந்தது. அந்த சிறு வாத்தோ அந்த தண்ணீர் வாசனையை கண்டுபிடித்த போது அதனால் முடிந்தவரை மிக வேகமாக தண்ணீரை நோக்கி ஓடினது. அந்த தாய்க்கோழி கிளக் 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 என்றது. அந்த சிறிய வாத்து ஹாங் 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 என்றது. He was headed for the water. Why? He was a duck by nature. When he smelt water, brother, he couldn't keep away from it, for he was a duck. அது தண்ணீரை நோக்கி ஓடினது. ஏன்? சுவாபத்தின்படி அது ஒரு வாத்தாய் இருந்தது. அது தண்ணீரை முகர்ந்தவுடன், சகோதரனே, அதனால் அதிலிருந்து விலகி இருக்க முடியவில்லை. ஏனெனில் அது ஒரு வாத்தாக இருந்தது. And I say today, any people that's really wanting to find God, they won't let no church dictate to them and say that they can't live that or other. If you've got the nature of God in you, you'll go to holiness, you'll go to the right thing. ஆகவே நான் இன்றைக்கு கூறுகிறேன், உண்மையாக தேவனை காண விரும்புகின்ற இந்த மக்களும் அல்லது அதை மற்றதை மற்றும் தங்களால் ஜீவிக்க முடியாத காரியங்களை சபை தங்களுக்கு கட்டளையிடுவதை அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் தேவனுடைய சுவாபத்தை உங்களில் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்தத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் சரியான காரியத்திற்கு செல்வீர்கள். You'll think for the right thing, you'll do the right thing, you'll think the right thing, you'll live the right thing. If you're a duck, you like water. If you're a Christian, you like Christ. நீங்கள் சரியான காரியத்திற்காக நிற்பீர்கள். சரியான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் சரியான காரியத்தை சிந்திப்பீர்கள். நீங்கள் சரியாக ஜீவிப்பீர்கள். நீ ஒரு வாத்தாய் இருந்தால் தண்ணீரை நீ விரும்புவாய். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ கிறிஸ்துவை விரும்புவாய். If you're a devil, you like the things of the devil. If you're a buzzard, you eat dead things. If you're a pig, you root manure. What are you at today? Right? நீ ஒரு பிசாசாக இருந்தால் பிசாசின் காரியங்களை நீ விரும்புவாய். நீ ஒரு பருந்தாக இருப்பாயானால் மரித்தவைகளை தின்பாய். நீ ஒரு பன்றியாக இருப்பாயானால் நீ மக்கிய எருவை தின்பாய். இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? சரி. You
claiming to be up here eating the things of the Lord. They go down and root with the devil. There's something wrong with it. Quit listening to them spirits. They're devils. No matter if you have to stand alone. நீ இங்கே இருப்பதாக கூறிக்கொண்டு கர்த்தருடைய காரியங்களை சாப்பிட்டுக் கொண்டு பிறகு அங்கே சென்று பிசாசுடன் வேரூன்றுகிறாய். அப்படியானால் அதனுடன் ஏதோ தவறு இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு செவிகொடுப்பதை விட்டு வெளியேறுங்கள். அவை பிசாசுகளாகும். நீ தனியாக நிற்க நேரிட்டாலும் பரவாயில்லை. ஆண்களும் பெண்களும் பார்க்க போனால் ஏறக்குறைய ஆண்களும் பெண்களும் தேவனுடன் தனியாக நின்றவர்களாகத்தான் இருந்தனர். மிகாயாவை பாருங்கள். அவன் எப்படி அங்கு நின்றான்? ஜிப்ரால்டர் கண்மலையை போன்று அல்ல, ஆனால் காலங்களின் கண்மலையை போன்று. அவன், நான் எதையுமே பேச மாட்டேன். வேதாகம கல்லூரி என்ன கூறினாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. என்னுடைய சபை என்ன கூறுகிறது என்பது எனக்கு கவலை இல்லை. ராஜா என்ன கூறுகிறார் என்பது எனக்கு கவலை இல்லை. அவர்களின் தலையை வெட்டி போட்டாலும் என்ன கூற வேண்டும் என்று என் வாயில் தேவன் எதை வைக்கிறாரோ அதையே நான் கூறுவேன் என்றான். அவன் சரியாக இருந்தான். அவன் சரியாக இருந்தான். ஆகவே இன்றைக்கு ஆண்களே பெண்களே உலகம் உங்களுக்காக வைத்திருப்பதற்கு அது எவ்வளவு மனப்பூர்வமான மன்றாட்டாக இருந்தாலும் சரி, எவ்விதமான கிருமி நாசினி ஊசியாக அவர்கள் கொண்டிருந்து, if you join the church, you'll be all right. That's a false inoculation. Why? You still got the disease of sin. That's right. God tell you one thing, brother, that'll inoculate you from sin. நீ சபையை சேர்ந்தால் எல்லாம் உனக்கு சரியாகிவிடும் என்று கூறினாலும் சரி, அதற்கு கவனத்தை செலுத்த வேண்டாம். அது ஒரு பொய்யான கிருமி தடை ஊசி மருந்தாகும். ஏன்? உனக்கு இன்னுமாக பாவத்தின் நோயானது இருந்து கொண்டே இருக்கின்றது. அது உண்மை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறுகிறேன் சகோதரனே, அது உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் கிருமி தடை ஊசி. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு வந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது அது உனக்கு உன்னுடைய எல்லா பாவத்திற்கும் கிருமி தடை ஊசி மருந்தை அளிக்கும். அப்பொழுது உன்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் பரலோகத்தை சார்ந்ததாகவே இருக்கும். மேலும் உலகத்தின் காரியங்களுக்காக உனக்கு நேரமே இருக்காது. நாம் ஜெபிப்போமா? எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த நயவஞ்சக ஆவிகள் மக்களின் மீது வந்திருப்பதை நாங்கள் காண்கையில், தேவனுடைய காரியங்களை பயனற்றதாக கருதி வெறுப்பதை நாங்கள் அறிந்திருக்கையில், I pray, God, that you'll get a hold of every man and woman in here today. Let this be a day, Lord, that they'll realize that their life doesn't tally up with the Word, and they've been listening to the wrong thing, that the devil's been soothing them down with old True Story magazines. தேவனே, இன்று ஒவ்வொரு மனிதனையும் பெண்ணையும் இங்கே நீர் தாமே ஆட்கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய ஜீவியமானது வார்த்தையுடன் ஒத்திசைந்து போகவில்லை என்பதை உணர்கின்ற ஒரு நாளாக இது அமையட்டும். கர்த்தாவே, அவர்கள் தவறான காரியத்திற்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அது பிசாசானவன் தானே. பழைய பத்திரிகை உண்மை கதைகள், உலகத்தின் பழைய அழுகி போன குப்பை கூலங்கள், பழைய படக்காட்சிகளும் மற்றும் அசுத்தமான தொலைக்காட்சியுமே. ஓஹோ தேவனே, ஒரு கிறிஸ்தவன் நோக்கி பார்க்க முடியாத காரியங்கள். தேவனே, அது எங்களை குமட்டலுக்குள்ளாக்குகிறது. வாந்தி பண்ணும்படிக்கு அது உம்மை குமட்டலுக்குள்ளாக்குகிறது என்று நீர் கூறினீர். நீரோ ஒரு நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, ஒரு பன்றி சேற்றில் புரள திரும்புவது போல என்று கூறினீர். ஒரு நாயானது எதையாவது கக்கிவிடும். அரைகுறையாக பிறந்த ஒருவனை பாருங்கள். மாய்மாலக்காரனாக கருதப்பட வேண்டிய ஒருவன் பீடத்தண்டை வருவது.
நீங்கள் உலகத்தை கக்குவது போல் இருக்கும். இன்னும் அப்படியே இருத்தல். அவர்கள் திரும்பவுமாக வந்து அதே காரியத்தை மறுபடியும் தின்பர். ஓ தேவனே, உம்முடைய வீட்டை சுத்தம் செய்யும். கர்த்தாவே, அல்லேலூயா. Send the Holy Ghost with such old time conviction that will clean a man's appetite and clean his soul and clean him up and make him a heaven-bound creature. ஒரு மனிதனின் பசியை சுத்தம் செய்யும், அவனுடைய ஆத்மாவை சுத்தம் செய்கின்ற மற்றும் அவனை சுத்தம் செய்து இவனை பரலோகம் நோக்கி செல்லும் சிருஷ்டியாக மாற்றுகின்ற பழமை நாகரிக உறுதியான நம்பிக்கையுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பும். Give him renew his youth and his bowels like the eagle, that he might mount up and surpass the things of this world and soar in the heavens yonder where he can see the troubles coming in the distance. Grant it, Lord. அவனுக்கு தாரும், அவனுடைய வாழ வயதையும் பொருத்தனைகளையும் கழுகை போல புதுப்பியும். அதனால் அவன் உயர எழும்பி உலகத்தின் காரியங்களை கடந்து உன்னதங்களில் பறந்து தூரத்தில் வருகின்ற தொல்லைகளை அவன் காண்பானாக. இதை அருளும் கர்த்தாவே. But you liken your prophets to them, the eagle that had the eye of the eagle, could go way high and see things a long time before it got there. Oh God, bless this little church. Bless these people that come here. Bless the strangers in the gates today. நீர் உம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிட்டீர். அவர்கள் ஒரு கழுகின் கண்ணை உடையவர்களாக இருந்து மிக உயரத்தில் சென்று காரியங்கள் அங்கு நடைபெறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே அவைகளை கண்டனர். ஓ தேவனே, இந்த சிறிய சபையை ஆசீர்வதியும். இங்கு வருகின்ற இந்த மக்களை ஆசீர்வதியும். இன்று வாசல்களில் இருக்கின்ற அந்நியரையும் ஆசீர்வதியும். And let them know that this message was not directed to no personal being, but directed especially, Lord, to those who are deeply in need, knowing that someday we must stand together in the judgment of God. இந்த செய்திதாமே எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் எதிராயிராமல், ஆனால் கர்த்தாவே விசேஷமாக அதிக தேவையுள்ளோருக்கும் என்றாவது ஒரு நாள் நம் எல்லோருக்கும் ஒன்றாக தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் நிற்கப் போகிறோம் என்பதை அறிந்தவர்களாக, and knowing that we'll be held responsible for knowing the truth and not saying it. Father, I pray that it will be taken upon every heart in Jesus' name. சத்தியத்தை அறிந்து அதை கூறாமல் இருந்தால் அதற்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்திருப்பவர்களுக்காக இருக்கட்டும். பிதாவே, அதுதாமே ஒவ்வொரு இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். With our heads bowed just a moment, I wonder if there's someone here this morning who would say, Brother Branham, I'm sick and tired of these little things. They got petty things that hung on me so long. I'm always talking out of term. I'm doing things I shouldn't do, and I know it's not becoming to a Christian. நம்முடைய தலைகள் சற்று நேரம் தாழ்ந்திருக்கையில் இந்த காலையில் இங்கு எவரேனும் சகோதரன் பிரணாம், இந்த சிறிய பழைய காரியங்களை குறித்து நான் வேதனையும் வெறுப்பும் அடைந்திருக்கிறேன். என் மீது நீண்ட காலமாக என்னை பற்றிக் கொண்டிருக்கிற சிறிய கீழ்த்தரமான காரியங்கள் என்னிடம் இருக்கின்றன. நான் எப்பொழுதுமே முறை தவறிக் கொண்டிருக்கிறேன். செய்யக்கூடாத காரியங்களை அவ்விதம் செய்யக்கூடாது என்று நான் அறிந்தும் அதை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அது ஒரு கிறிஸ்தவனுக்குரிய செயல் அல்ல. I don't want to do that. God knows I don't. And I don't want to listen to that old spirit anymore. It's the thing that set me down all my life from having real love and freedom in Christ. I want you to pray for me, Brother Branham, and say it'll leave me this day. அதை செய்ய எனக்கு விருப்பமில்லை. அவ்வாறு விருப்பமில்லை என்பதை தேவன் அறிவார். இனிமேலும் நான் பழைய ஆவிக்கு செவி கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. உண்மையான அன்பு மற்றும் கிறிஸ்துவுக்கு சுதந்திரத்தை பெறக்கூடாதபடிக்கு என் வாழ்நாளெல்லாம் என்னை கீழே அடித்துக் கொண்டிருப்பது அதுவேதான். சகோதரன் பிரணாமே, அது இந்த நாளில் என்னை விட்டு செல்லும்படிக்கு நீர் எனக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். Will you raise your hand? Never head bowed. God bless you. Oh my, dozens of hands. Little old petty things. Little old things that make you talk or start some kind of a little fussing in the church. உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? ஒவ்வொரு தலையும் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ என்னே, டஜன் கணக்கான கரங்கள். சிறிய கீழ்த்தரமான காரியங்கள் சபையில் நீ பேசவோ அல்லது சிறிது குழப்பத்தை விளைவிக்க செய்து make you take sides with something other like that. Oh, that's ungodly. That's discord amongst brothers. And don't do that. You don't want that. You don't want that. And little old things, little old tempers and everything else to keep you down. உன்னை ஒரு பட்சமாக சார செய்து அல்லது அதை போன்றவற்றை செய்யக்கூடிய அந்த சிறிய காரியங்கள், ஓ அது தேவபக்தியற்றது. அது சகோதரர் மத்தியில் பிரிவினையாகும். அதை செய்யாதே. அது உனக்கு தேவையில்லை. அது உனக்கு தேவையில்லை. உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த சிறிய காரியங்கள், சிறு சிறு கோபங்கள் மற்றும் எல்லாம் உனக்கு வேண்டியதில்லை. Say, God, I don't want that thing no more. I'm sick and tired of it. I'm ready today to discard it. I'm coming now, Lord, and I want to get away from all my selfishness. தேவனே, இனிமேலும் அது எனக்கு தேவையில்லை. நான் அதை குறித்து வெறுப்பும் வேதனையும் கொண்டுள்ளேன். அதை புறம்பே தள்ள நான் இன்று தயாராக இருக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுது நான் வருகிறேன். என்னுடைய சுயநலம் எல்லாவற்றிலும் இருந்தும் விட்டு அகல நான் விரும்புகிறேன். If my brother doesn't treat me right, I'll pray for him anyhow.
If my daddy doesn't treat me right, I love him anyhow. If my wife doesn't treat me right or my husband, I go about humble before God. என்னுடைய சகோதரன் என்னை சரியாக நடத்தவில்லை என்றாலும் நான் எப்படியாயினும் அவருக்காக ஜெபிப்பேன். என் தந்தை என்னை சரியாக நடத்தவில்லை என்றாலும் எதுவாயினும் நான் அவரை நேசிப்பேன். என் மனைவி அல்லது என்னுடைய கணவன் சரியாக நடத்தவில்லை என்றாலும் நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பேன். Lord, I look only to your kingdom. I want my mind straight. I want my heart full of joy. I want to go about when trouble is really buzzing around me. I still want to stay with my hands up and my heart pure before you, Lord, knowing this is someday I'll meet you. I want that kind of experience. Lord, make me that from this day. கர்த்தாவே, நான் உம்முடைய ராஜ்யத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். என் மனம் ஒரே திசையில் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தொந்தரவானது என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கையில் நான் செல்ல விரும்புகிறேன். இன்னுமாக என் கைகளை உயர்த்தி உமக்கு முன்பாக என் இருதயம் சுத்தமாக இருக்க நான் விரும்புகிறேன். என்றாவது ஒரு நாளில் நான் உம்மை சந்திக்கப் போகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் இருந்து அந்த விதமாக என்னை ஆக்கும். கர்த்தாவே, அந்த விதமான அனுபவத்தை பெற நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். Would you raise your hand? Somebody that didn't raise your hand a while ago, God bless you. God bless you. Sister, give us a little card while we have our heads down. How much do you really mean it? Don't play now. This is not a playing time. This is a receiving time. சற்று முன்னர் தங்கள் கையை உயர்த்தாத யாராவது உங்கள் கையை உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்தி இருக்கையில் சகோதரியே, ஒரு சிறிய சுருதியை எங்களுக்கு இசைப்பீரா? அதை எவ்வளவாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது விளையாடி கொண்டிருக்காதீர்கள். இது விளையாடி கொண்டிருப்பதற்கான நேரம் அல்ல. இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாகும். This is the time that you must get it. Come dump it out right now, will you? Come give all you got to God. Say, God, I ain't got very much. I'm this little housewife. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிற நேரம் இதுவே. வாருங்கள். சரியாக இப்பொழுது வெளியே கொட்டிவிடுங்கள். அப்படி செய்வீர்களா? வாருங்கள். உங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் தேவனுக்கு அழியுங்கள். தேவனே, என்னிடம் அதிகம் இல்லை. நான் ஒரு சாதாரண இல்லத்தரசி மாத்திரமே. I can't do very much, Lord, but I can read the Bible. I can pray every day. I can throw out all the trash that's in my mind. I can throw all that stuff out. I'm guilty of a lot of things that preacher said this morning. So I'm dumping out today. I don't want it. என்னால் அதிகமாக செய்ய முடியாது கர்த்தாவே. ஆனால் என்னால் உம்முடைய வேதாகமத்தை வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் என்னால் ஜெபிக்க முடியும். என் மனதில் இருக்கின்ற எல்லா குப்பையும் என்னால் எடுத்து போட முடியும். என்னால் அந்த காரியம் எல்லாவற்றையும் தூக்கி எறிய முடியும். இந்த காலையில் பிரசங்கியார் கூறின எல்லா காரியத்தையும் புரிந்த குற்ற உணர்வு கொண்டவனாக நான் இருக்கிறேன். ஆகவே இன்று நான் அதை வெளியே கொட்டுகிறேன். அது எனக்கு தேவையில்லை. God, fill me with love. Fill me with the thing that makes me love the bitter enemy I got. I really want it, Lord. தேவனே, அன்பால் என்னை நிறைத்தருளும். நான் பெற்றுள்ள கசப்பான எதிரியையும் என்னை நேசிக்க செய்யும் அந்த காரியத்தினால் என்னை நிரப்பும். கர்த்தாவே, உண்மையாகவே அது எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள். While she's praying, she's here. Won't you come now and stand at the altar just a moment while we gather with a word of prayer? If you really mean that now. If you're really ready to forsake it. அவள் இங்கே இசைத்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் இப்பொழுது வந்து ஒரு நிமிடம் பீடத்தண்டையில் இருக்க மாட்டீர்களா? ஜெபத்திற்காக நாங்கள் ஒன்று கூடுகையில் நீங்கள் அப்படி செய்ய இப்பொழுது எண்ணுகிறீர்கள் என்றால் அதை விட்டுவிட தயாராக நீங்கள் இருப்பீர்களானால் You'll never leave this altar today with that on your heart if you'll come sincere and say, I'm coming up here just to stand just a minute, Brother Branham. Therefore you have a word of prayer with me personally. I want you to come pray. Will you come now? நீங்கள் உத்தமத்துடன் வருவீர்களானால் அதை உங்களுடைய இருதயத்தில் கொண்டிருப்பவர்களாக இந்த பீடத்தை விட்டு ஒருபோதும் செல்லவே மாட்டீர்கள். நான் இங்கே நிற்க மாத்திரம் வருகிறேன் ஒரு நிமிடத்திற்கு. சகோதரன் பிரணாம், ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் எனக்காக நீங்கள் ஜெபம் ஏறெடுக்கையில் என்று கூறுங்கள். நான் வந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? உங்கள் தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கையில் யார் எழுந்து பீடத்திற்கு வந்து பீடத்தை சுற்றிலும் நிற்க விரும்புகிறீர்கள்?
do not pass me. No matter how long you've been a Christian, you still got those little spirits that talks to you. Makes you fly loose. Makes you talk about somebody. நீ எவ்வளவு காலமாக கிறிஸ்தவனாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. இன்னுமாக அந்த பழைய ஆவிகள் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க விடுகிறாய். அது உன்னை ஒரு கட்டுக்குள் இல்லாமல் அங்குமிங்கும் அலையும்படிக்கு செய்யும். யாராவது ஒருவரை குறித்து நீ பேச செய்யும். When somebody comes up and goes speaking about somebody else, you join right in with them and just run them down. That's wrong, brother. Don't do that. That'll finally keep you out of the promised land. யாராவது ஒருவர் வந்து வேறொருவரை குறித்து பேசும்போது நீயும் போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளுகிறாய். ஓ, அவர்களை குறித்து அவதூறு பேசுகிறாய். அது தவறு சகோதரனே. அதை செய்யாதே. அது கடைசியாக உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்லாதபடிக்கு செய்துவிடும். If you just got a little things that you ought to have, if the love of God really is in your heart, won't you be lady and man? Walk up and say, God, right here, I'm going to dump it out this morning, right here. I'm going away this altar, different person. Would you come? உன்னிடம் இருக்கக்கூடாத அந்த பழைய காரியங்களை இன்னுமாக நீ கொண்டிருப்பாயானால், தேவனுடைய அன்பானது உண்மையாகவே உன்னுடைய இருதயத்தில் இல்லாதிருந்தால், பெண்மணியே, மனிதனே, நீ எழுந்து நடந்து, தேவனே, சரியாக இந்த இடத்திலேயே காலையில் சரியாக இங்கேயே அதை வெளியே கொட்டிவிடுகிறேன். இந்த பீடத்திலிருந்து நான் ஒரு வித்தியாசமான நபராக செல்வேன் என்று நீ கூறுவாயா? நீ வருவாயா? That has never accepted Jesus. You know you're a sinner. You don't know Him as your Savior. Say, Brother Branham, yes, I thought I had a lot of pleasure. I go to dances and parties and all those things. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற பாவி யாராவது இங்கிருக்கிறாரா? மேலும் நீ ஒரு பாவி என்று அறிந்து உன்னுடைய இரட்சகராக அவரை அறியாதிருக்கிறாயா? நீங்கள் சகோதரன் பிரணாம், ஆம், எனக்கு நிறைய இன்பம் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நான் நடனங்களுக்கு, விருந்துகளுக்கு மற்றும் அந்த எல்லா காரியங்களுக்கும் செல்கிறேன். I watch the wrong kind of shows and I read the wrong kind of literature. I read old books that's got vulgar stories in it. I kind of enjoy reading it. நான் தவறான காட்சிகளை காண்கிறேன். நான் எழுதப்பட்டிருக்கின்ற தவறான ஏடுகளை வாசிக்கிறேன். இழிவான அசுத்தமான கதைகள் அடங்கிய புத்தகங்களை வாசிக்கிறேன். அதை வாசிப்பதில் நான் இன்பம் கொள்கிறேன் என்று கூறுகிறாய். Brother, there's something wrong with you. That's your appetite. See? You let me see what a man reads. Let me see what he watches. Listen to the music he listens at. சகோதரனே, உன்னிடம் ஏதோ தவறு இருக்கின்றது. அதுதான் உன்னுடைய பசியாகும். பாருங்கள், ஒரு மனிதன் எதை வாசிக்கிறான் என்பதை நான் காணட்டும். எதை பார்க்கிறான் என்றும் எந்த விதமான இசையை கேட்கிறான் என்று நான் பார்க்கட்டும். The other day, coming along in a car, a certain person reached over and turned on my radio, some kind of old vulgar music. I said, turn that thing off. I don't want to hear that. Some old woogie stuff. அன்றொரு நாள் நான் காரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட நபர் தன் கையை நீட்டி என்னுடைய வானொலியை ஏதோ ஒரு விதமான இடிவான அசுத்தமான இசையை போட்டார். நான் அதை நிறுத்து, அதை கேட்க எனக்கு விருப்பமில்லை என்றேன். ஏதோ விதமான பண்டைய பூகி ஊகி இசை. ஏன் நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்றார். நான், உன்னுடைய சுவாபம் தவறானது, எனவே நீ தவறாக இருக்கிறாய் என்றேன். அதற்கு பிறகு சில நாள் கழித்து நான் அங்கே வெளியில் சென்றிருந்த போது அங்கே மேலே மலையோரத்தில் அல்லது குன்றின் ஓரத்தில் அந்த நபருடன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். அந்த சிறு பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. வானம்பாடிகள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தன. அந்த குதிரையின் வார் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. இல்லை, சிறு இன்னிசை பறவையானது மேலே ஆகாயத்தில் பறந்து துதிகளை பாடிக்கொண்டிருந்தது. நான் பையனை நோக்கி கூக்குரலிட்டேன். நான், எங்கே பார் பையனே, அதுதான் எனக்கு பிடித்த இசை, அதை அப்படியே இயக்கு, அதுதான் என்னுடைய வானொலி. நான் இங்கே இருக்கையில் என்னை நோக்கி பாடத்தக்கதாக தேவன் அவைகளை அனுப்புகிறார். அது என் ஆத்மாவை மகிழ்வித்து தட்டி கொடுக்கின்றது என்று கூறினேன். It's the devil's diet. It's the devil's house. All messed up with sin. Are you all gone up out there and enjoy that?
அந்த எல்லா பழைய பைத்தியக்காரத்தனமான பாடல்களை காட்டிலும் மேலானது குறிப்பிட்ட இசைத்தட்டுகளை தானாக இயக்கி பாட வைக்கும் எந்திரங்கள் நீங்கள் ஒரு பொது இடத்தில் உணவு கூட அருந்த முடியாத அளவிற்கு அதிக சத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது பிசாசின் உணவு பட்டியலாகும். பாவத்தால் கலக்கப்பட்ட பிசாசினுடைய வீடாகும். நீங்கள் எல்லோரும் அதை ரசிக்கின்றீர்களா? When they put that money in them little boxes and all that old dirty stuff, come on, you enjoy that, shame on you. You're a backslider. You're away from God. You don't know God. அந்த பழைய எந்திர பெட்டிகளில் காசை அவர்கள் போடுகையில் இந்த எல்லா பழைய அசுத்தமான பாடல்களும் அதில் வரும். நீ அதில் இன்பம் கொள்கிறாயா? உங்களுக்கு வெட்கக்கேடு. நீ ஒரு பின்மாற்றக்காரனாய் இருக்கிறாய். நீ தேவனிடமிருந்து புறம்பாக இருக்கின்றாய். நீ தேவனை அறியாதிருக்கிறாய். If you know God and forgiveness of your sins, you'd never listen to such nonsense as that. It'd be dead to you. You'd vomit from it. You don't want it. Your diet's better. You love God. Won't you come this morning, kneel down here with these confessors this morning? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீ தேவனை அறிந்திருப்பாயானால் அதை போன்ற ஒரு முட்டாள்தனமானவைகளை நீ காதால் கேட்க மாட்டாய். அது உனக்கு மரித்து போன ஒன்றாயிருக்கும். நீ அதை வாந்தி பண்ணி போடுவாய். உனக்கு அது பிடிக்காது. உன்னுடைய ஆகாரமானது மேலானது. நீ தேவனை நேசிக்கிறாய். இக்காலையில் நீ இங்கே வந்து இந்த அறிக்கையிடும் மக்களோடு முழங்காலிடுவாயா? Here's men and women kneeling right here. It's been Christian for years. I'm not unchristianizing them, but what I'm trying to do is tell them that devil that's haunting them is keeping them out of the full joy. அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற மனிதரும் பெண்களும் இங்கே முழங்காலிட்டிருக்கின்றனர். நான் இவர்களை கிறிஸ்தவத்திலிருந்து மாற்றிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நான் செய்ய முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவெனில், அது பிசாசு என்றும் அது அவர்களை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றது என்றும் அந்த முழுமையான சந்தோஷத்தினின்று இவர்களை புறம்பாக வெளியே வைத்திருக்கிறது என்றும் சொல்லுகிறேன். The Holy Ghost is joy. When I wake up drunk, I go to bed drunk. I'm drunk all day long, drunk all night long. So I just love it. I go see here. I'm just passing. I don't channel Savior here. My home will dry. அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியாகும். சகோதரனே, நான் குடித்தவனாக எழுந்து கொள்ளுகிறேன். நான் குடித்தவனாக படுக்கைக்கு செல்கிறேன். நான் பகல் முழுவதுமாக நான் குடித்தவனாக இருக்கிறேன். இரவு முழுவதுமாக குடித்தவனாக இருக்கிறேன். ஓ, நான் அப்படியே நேசிக்கிறேன். நான் மிருதுவான இரட்சகரே, என்னை கடந்து சென்று விடாதேயும், என் தாழ்மையான கூக்குரலை கேட்டருளும் என்று பாடிக்கொண்டே மீன் பிடித்துக் கொண்டிருப்பேன். I go hunting and singing the praises of God. I'm preaching everywhere I go. Don't you want to be that way? Full of the Holy Ghost. Stimulation. Oh my! You're singing more dirty songs. You can sing it. நான் வேட்டைக்கு செல்கையில் தேவனுடைய துதிகளை பாடிக்கொண்டே இருப்பேன். நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் செல்லும் எல்லா இடங்களிலுமே அந்த விதமாக இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டா? முழுவதுமாக பரிசுத்த ஆவியால் நிறைந்திருப்பது அது உன்னை ஊக்குவிக்கிறது. ஓ என்னே, அந்த பழமையான அசுத்தமான பாடல்களை அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் இவ்விதமாக பாடலாம். I am bound for the promised land. I am bound for the promised land. Oh, who will come and go? I am bound for the promised land. Oh, bound for the promised land. I am bound for the promised land. Oh, who will come and go? I am bound for the promised land. When shall I see that blessed golden and be forever glad? When shall I see my Father's face and it is good I am bound for the promised land. I am bound for the promised land. Oh, will come and go. I am bound for the promised land. But they come go on. I remember when about 500 of us standing under when I was baptizing 120. About this time of year down on the banks of the river. நீயும் வந்து புறப்படலாம் அல்லவா? நாங்கள் சுமார் 500 பேர்களாக நின்று கொண்டிருக்கையில் இதே சமயத்தில் அந்த வருடத்தில் நதிக்கரையோரத்தில் நான் சுமார்
120 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது when that great morning star comes shining around the river. Hallelujah! A voice speaking from it said, someday you'll spread the gospel throughout the world. அந்த மகத்தான விடிவெள்ளி நட்சத்திரம் நதியின் மீது பிரகாசித்துக் கொண்டே கீழே வந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா! அதிலிருந்து உரைத்த ஒரு சத்தம், ஒரு நாளிலே நீ சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்புவாய் என்று கூறினது. How could a poor little ignorant farm boy ever do that? The grace of God. Amen. எப்படி ஒரு ஏழை எளிய அறியாமையுடைய பண்ணை சிறுவனால் அதை செய்ய முடியும்? தேவனுடைய கிருபை. ஆமென். Oh, who will come and go? Get rid of all side of the weight now. Don't listen to low enticing spirits. Come listen to the word of God. Thus saith the Lord. Blessed are they that hunger and thirst for righteousness, for they shall be filled. ஓ, யார் வந்து புறப்பட போகிறார்கள்? ஒவ்வொரு பாரத்தையும் இப்பொழுது வீசி எறிந்து புறம்பாக போடுங்கள். அந்த வஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.